கயல் சீரியல்ல ஒவ்வொருத்தரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு எபிசோடு எப்படியெல்லாம் போச்சு? அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுது? அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோல எனக்கு அதாவது என்ன தோணுது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன தான் வந்து குடுக்கப் போறேன். அதே மாதிரி இந்த ஒரு கதையில அதாவது கயல் சீரியல்ல எப்படியெல்லாம் வந்து அடுத்தடுத்த சம்பவங்கள வந்து இவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. இத்தன நாளா வந்து ஆனந்தி யார வந்து லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது லவ் பண்றாங்கன்னே வந்து தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ தெரிய வந்ததுக்கு அப்புறமா, இப்போ எழிலுக்கு அதாவது எழில் கிட்ட தான் வந்து இது எல்லாத்துக்குமான ஒரு விடை இருக்கு. அந்த எழில் அடுத்ததா என்ன சொல்லப் போறாரு? என்ன செய்யப் போறாரு? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமாவே இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு முடிஞ்ச ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எழிலுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. அவரு ரொம்ப கதறினாரு. இந்த மாரி வந்து எனக்கு வேலை போச்சு அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி. அந்த ஒரு பிரச்சனை எல்லாம் வந்து இப்போ அவரு அதிலேயே வந்து அந்த பாலுவ போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாரி முடிவுல இருந்துட்டு இருந்தாரு. இதுல ஆனந்தி லவ் பண்ணக்கூடிய அந்த ஆள் வந்து அந்த ஆட்டோக்காரன் பாலு தான் அப்படிங்கிற உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இங்கிருந்து அடுத்ததா நம்ம எழில் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்கு. இப்போ இந்த அ இன்னைக்கு எபிசோட்ல என்னலாம் நடந்துச்சு அப்படின்றத வந்து பார்க்க போறது கிடையாது. அதாவது உண்மையிலேயே இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க? உண்மையிலேயே அவங்களோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அவங்க எந்த அளவுக்கு வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது முழுக்க முழுக்க வந்து இது ஒரு ஒப்பீனியன் வீடியோ மட்டுமே தான் இருக்க போகுது. அதாவது இப்ப என்ன ஆச்சு? அதாவது கயலுக்கு மத்தவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. இவங்க எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. அதாவது ஒரு பக்கம் வந்து தன்னோட அண்ணனை பத்தி, தம்பிய பத்தி தப்பா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அதுல வந்து தனத்துக்கு ஒரு மிகப்பெரிய கோவம் வந்துச்சு. தனம் வேற லெவல்ல ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. தனம் பேசுறது எல்லாமே தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தப்பே கிடையாது. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பேசுறது கொஞ்சம் கூட வந்து தவறே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்து மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, மரியாதை வச்சிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அதாவது தனம் பண்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதாவது தன்னோட தம்பிய விட்டு குடுக்காம, தன்னோட அண்ணன விட்டு குடுக்காம, தன்னோட குடும்பத்த விட்டு குடுக்காம பேசுறது. அதாவது ஒரு பக்கம் வந்து மூர்த்தி எல்லாத்தையுமே ஆதங்கத்துல தான் பேசுறாரு. அதாவது மூர்த்தியோட கேரக்டர் வைஸ் பார்த்தா, மூர்த்தியோ ஏற்கனவே அந்த குடும்பத்துக்கும் மூர்த்திக்கும் ஆகாது. ஏற்கனவே பல பிரச்சனைகள் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால, ஆனா தனத்தோட கேரக்டர் வந்து இங்க உண்மையிலேயே அந்த அளவுக்கு சூப்பரா எல்லாத்தையுமே வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கயல் வந்து இதுல ரொம்ப ஒரு முக்கிய பார்ட்டா வந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கயல் அடுத்தது என்ன பண்ண போறோம்? அதாவது ஒரு பக்கம் புருஷனா, இல்ல தங்கச்சி லவ் பண்ற பையனா, இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அவ்ளோ வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா கயல் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே கூட அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது அதை எப்படியாச்சும் சரி செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோட தான் வந்து கயலே இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கயலுக்கு அடுத்து என்ன முடிவு பண்றது அப்படிங்கிறது தெரியல. அதாவது ஏற்கனவே இங்க கல்யாண செட்டப்லாம் வந்து தடபுடலாம் வந்து நடந்திருக்கு. தடபுடலாம் நடந்தது மட்டும் இல்லாம கல்யாணமே இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. ஆனந்தியோட கழுத்துல வந்து இந்த மாப்பிள்ளை வந்து தாலியை கட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க. அதே மாதிரி இந்த பாலுவோட அண்ணன் இருந்துட்டு ஆட்கள் அனுப்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி வந்து அந்த ஆனந்திய கடத்திட்டு வர சொல்லும்போது, அதுக்கப்புறம் பாலுவே கண் முழிச்சு இல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது உண்மையிலேயே இங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாலுவும் வந்து நல்லவன் தான். பட் இருந்தாலும் நம்ம ஆஹ் அதாவது எழில் கிட்ட வந்து ரொம்ப அவன் தப்பா நடந்துகிட்டு தான் அவனோட வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம கயல் வந்து என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. கயலோட கேரக்டர் வந்து அந்த இடத்துல சூப்பராமே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதுவும் இல்லாம எழில் கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இவ்ளோ வந்து ஃபீல் பண்ணி கடைசியில எழிலுக்கும் உண்மை தெரிஞ்சிருது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதாவது கயல் இருந்துட்டு எப்புட்றா நம்ம இந்த விஷயத்த சொல்லப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எந்த அளவுக்கு குமறல வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஆனா இதுல இந்த அதாவது அந்த இடத்துல வந்து கயலோட பெரியம்மா இருந்துட்டு இப்படி ஒரு விஷயத்த செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. அதாவது அவங்களோட கேரக்டர் என்ன? அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து இங்க எது கெட்டதோ அந்த ஒரு விஷயம் நடந்தே ஆகணும். அதாவது இந்த ஒரு விஷயம் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்த போட்டு உடைச்சே ஆகணும். இவங்களோட மனசுக்குள்ள இருக்கிற குழப்பத்த எல்லாத்தையுமே நம்ம தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நல்ல எண்ணம்லாம் கிடையாது. கெட்ட எண்ணம் தான். அதாவது கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இவங்க சொன்ன ஒரு விஷயத்துலயும்
கடைசியில கயல்ல இருந்துட்டு எப்படி எழில் கிட்ட விஷயத்த சொல்றது அப்படிங்கிற மாதிரி தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சது. அது உண்மையிலேயே அவங்க பெரியம்மா பண்ண ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இப்ப எல்லாமே முடிஞ்சு எல்லாமே குழப்பத்துல இருக்கு. ஒரு பக்கம் வந்து கயலோட அம்மாவா இருந்தாலும் சரி, இல்ல வந்து அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்போட தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது முக்கியமா வந்து மூர்த்தி. மூர்த்தி அப்படின்னாலே அவரு அந்த குடும்பத்தோட தலைவர். அதாவது அவர் தான் வந்து பெரிய ஆளு. அப்படி இருக்கும்போது அவர் சொல்றத தான் எல்லாத்தையுமே கேட்டாகணும். ஆனா அவங்களுக்குள்ள அதாவது ஆனந்தியையும், இந்த பாலுவையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ, அங்க வந்து பிரச்சனை கிடையாது. அவங்களோட கேரக்டர் எப்போ இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்து தான் ஆகும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா மூர்த்தி இருந்துட்டு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றது. அப்படி சொன்னா கூட பிரச்சனை கிடையாது. அந்த குடும்பத்த பத்தி அவங்க தம்பி, அண்ணன் இவங்கள பத்தி வந்து தப்பா பேசுறது. உண்மையிலேயே அத வந்து இங்க நம்ம தனத்தால வந்து ஏத்துக்கவே முடியல. தினமும் வந்து சண்டை போடுறாங்க. இதனால என்ன ஆக போகுது? இவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள தான் வந்து சண்டை வரப்போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க சண்டை போடட்டும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக மூர்த்தி அவங்க அண்ணன, தம்பிய பத்தி வந்து தப்பா பேசுறது, என் குடும்பத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாதான் லவ் பண்ணாதான் ஆகும். என் தங்கச்சிய லவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. இது எல்லாமே உண்மையிலேயே கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் பேசியிருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே வந்து நார்மல் ஆயிடுச்சு. இதுல முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியதே வந்து நம்ம எழில் மட்டும்தான். எழில் வந்து இந்த பாலுவ மன்னிச்சு விட்டா மட்டும்தான் உண்டு. அதாவது இந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாது. ஆனா உண்மையிலேயே இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எழில் எடுக்க போற முடிவு வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்க போகுது. எழில் அடுத்ததா என்ன எடுக்க போறாரு? என்ன முடிவு எடுப்பாரு? அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.